எக்காரணத்தை கொண்டும் அவளோட அந்த கடந்த கால வாழ்க்கையை பத்தியோ அதுல நடந்த சம்பவங்களை பத்தியோ என்னைக்குமே வாழ்க்கையில நீ அவகிட்ட பேசவே கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் அதனால உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு மனக்கசப்பு வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? புரியுதுப்பா. நிச்சயமா நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். என்ன நீங்க நம்பலாம். உன்னை நம்பாம என்னடா? ஆனா என்னன்னா பார்த்தி, வாழ்க்கையில நிறைய பேருக்கு நாம கமிட்மெண்ட்ஸ் கொடுப்போம். எல்லாமே முக்கியம்தான். எல்லா கமிட்மெண்ட்ஸையுமே நாம நிறைவேற்றி தான் ஆகணும். அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கமிட்மெண்ட் திருமணம். வாழ்க்கையில கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த கமிட்மெண்ட்டை நாம காப்பாத்தணும்டா. பெண் வாங்கிடக்கூடாது. இப்போ காவ்யா தன்னோட கடந்த காலத்தை முழுசா மறந்துட்டு உன்னோட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க தயாராயிட்டா. அவளுக்கு எல்லாமுமா இருந்து அவளை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது உன் கடமை. வெறும் ஒரு புருஷனா மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா, ஒரு கேர்டேக்கரா, சகலமுமா இருந்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அவளை எந்த குறையும் இல்லாம நீ நல்லா பாத்துக்கணும். சரிப்பா. வாழ்க்கையில நீங்க 2 பேரும் என்னன்னைக்கும் சீரும் சிறப்புமா ரொம்ப நல்லா இருக்கணும்டா. நல்லா இரு. தேங்க்ஸ்பா. காவ்யா, என்னமோ தெரியலடி, இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாளும் எல்லாருந்தும் ஏதோ நிம்மதி இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்குதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். பார்த்தி மாதிரி ஒருத்தர் உன் வாழ்க்கையில ஹஸ்பண்டா கிடைக்க நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவரை மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இருந்தாலும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எல்லா விஷயத்திலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கணும். இன்னைக்கு பார்த்திபன் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காரோ, நீ அவர் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கியோ, அதே அளவு அன்பையும் அக்கறையையும் வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க பரிமாறிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த வாழ்க்கை சிறப்பா அமையும். பிரியா, காவ்யா, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சுத்தி போடணும். காவ்யா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? எதை பத்தி யோசிக்காம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க நல்லபடியா ஆரம்பிங்க. இந்தா பால். இந்த பாலை மிச்சம் வைக்காம குடிச்சிருங்க. இந்த சரிங்க அத்தை. சரி பிரியா, வா காவ்யா. காலெல்லாம் விழ வேண்டாம். அதெல்லாம் இருக்கு. இப்ப நான் ஒன்னும் உங்க காலில் விழலாம் வரலையே. அப்புறம் பால் சொம்பதான் கீழே வைக்க போனேன். ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்ணுதான் ஆம்பளை காலில் விழணுமா? ஆம்பளை பொண்ணு காலில் விழக்கூடாதா? அப்படின்னு யார் சொன்னது? நாங்க கூட விழலாமே. அப்போ
நீங்க இப்போ என் கால்ல விழ போறீங்களா? எனக்கு உன் காலில் விழுகிறதெல்லாம் புதுசா என்ன? ஒரு தடவை என்ன 100 தடவை கூட விழுவேன். இப்ப பாரு. பார்த்தி என்ன பார்த்தி என்ன பண்றீங்க? எழுந்திருங்க, எழுந்திருங்க பார்த்தி. என் கடைசி காலம் வரைக்கும் கண் கலங்காம பார்த்துப்பேன், எப்பவும் கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி என்னை தூக்கி விடு. அப்பதான் நான் எந்திரிப்பேன். ஐயோ சரி எழுந்திருங்க. நீ சொல்லு, நான் எந்திரிக்கிறேன். சரி கடைசி காலம் வரைக்கும் உங்களை கண் கலங்காம பாத்துப்பேன், வாழ்க்கை முழுக்க உங்களை கைவிட மாட்டேன். ஆ, எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் உங்க கூட துணையா இருப்பேன். எழுந்திருங்க இப்போ. கை கொடுக்கு. பொதுவா இந்த பொண்ணுங்க ஆம்பளைங்க காலில் விழுறதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டோட முடிஞ்சிடும். ஆனா அதுக்கப்புறம் புருஷன் தான் காலத்துக்கும் பொண்டாட்டி காலிலேயே விழுந்து கிடக்கணும். அந்த விதத்துல என்னோட கடமையை நான் இப்பவே ஆரம்பிச்சிட்டேன். அத்தை பால் கொடுத்து விட்டாங்க, குடிக்கிறீங்களா? ஆ ஆ, சூடு அறத்துக்குள்ள குடிச்சிடலாம். குடு. இந்தாங்க. என்கிட்ட ஏன் தர? முதல்ல நீ தான் குடிக்கணும். இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல நீங்களே குடிச்சிட்டு கொடுங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் குடிக்கணும். குடி. ஏன்னா நீ குடிச்சிட்டு கொடுத்தா அந்த பால் இன்னும் டேஸ்டா இருக்கும். இந்தாங்க. குடிக்கட்டுமா? ம். ம். ஏன் நிறுத்திட்டீங்க? மிச்சம் வைக்காம குடிங்க. ஐயோ, ஒரு சொம்பு பாலை கொடுத்துட்டு இப்படி ஒரேடியா குடினா எப்படி குடிக்கிறது? அம், கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் குடிச்சுக்கலாம். அந்த டம்ளர் கூட. ம். அப்புறம் அப்புறம்னா இல்ல, இப்படி பூவெல்லாம் போட்டு படுக்க அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்கல்ல. நமக்காக இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கும் போது நாம ஏன் பேசிட்டே இருக்கணும்? இல்ல, எதுக்கு நின்னுகிட்டே பேசிட்டு இருக்கணும்? அப்படி உட்காந்து சாவகாசமா பேசலாமே. வா உட்காரு, வா உட்காரு உட்காரு. ம். சின்னதா ஒரு பதட்டம், சின்னதா ஒரு தயக்கம், சின்னதா ஒரு வெக்கம், எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருக்குல்ல. ம். ஆ, அதே பதட்டம், அதே தயக்கம், அதே வெக்கம் எனக்கும் இருக்கு. இந்த முனையும் விட்டாதான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்க முடியும். வெக்கம், பதட்டம், அது தயக்கம், இந்த மூணுத்தையும் இப்போ நான் விட்டுட்டேன். கடவுள் எல்லா விஷயத்திலையும் இந்த பார்த்திக்கு ரொம்ப ஃபேவர் பண்றார். எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். ஆ? ம். பயமா இருந்தா என்ன இறுக்கி கட்டி பிடிச்சுக்கோங்க. எனக்கு பயமே நீங்க பக்கத்துல இருக்கிறது தான். கேண்டில் இல்லையா? கேண்டில் இப்ப ரொம்ப தேவையா? இது எவ்வளவு நல்லா இருக்கு. முதல்ல போய் கேண்டில் எடுத்துட்டு வாங்க போங்க. என்ன
விளக்கு அணைக்க வேண்டிய நேரத்துல இப்படி விளக்க ஏத்தலாம் சொல்ற? இது உனக்கே நியாயமா இருக்கா? போங்க, போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஏய், போய் எடுத்துட்டு வாங்க, சரி போங்க. சரி இரு. கொடுங்க. இந்த மெழுகு மாதிரியே நான் என்னையே கரைச்சிக்கிட்டு என் வாழ்க்கை முழுக்க உனக்கு வெளிச்சம் தந்துகிட்டே இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. காவியா, நான் வெறும் வார்த்தைக்காவோ இல்லை உன்னை ஃப்ளோட் பண்ணுறதுக்கோ அப்படி சொல்ல. நிஜமாவே என் வாழ்க்கை முழுக்க நான் எப்படி உங்ககிட்ட நடந்துக்க போறேங்கிறத சொன்னேன். நார்மலாகவே நீ ரொம்ப அழகா இருப்ப. இப்போ இந்த கேண்டில் வெளிச்சத்துல இன்னும் அழகா இருக்க. எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கிற நிலா மாதிரி. காலையில விடியற வரைக்கும் இப்படிதான் பேசிட்டு இருக்க போறீங்களா? அப்போ இனிமே என்ன பேச வேணாம்னு சொல்ற? ஆ? அப்படித்தானே? ஆஹா. புரிஞ்சிருச்சு. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ம், அதான் சொல்லிட்டேல்ல பேச வேண்டாம்னு. இனிமே செயல்முறைதான். நீ என்னை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நான் என் விரதத்தை இன்னியோட இதோட முடிச்சுக்கிறேன்.